பெற்றோர் பெரியோருடன் கவனமாக பார்த்துக்கணும். பயணங்கள் சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஃபுல்லாக உங்களை பற்றியெல்லாம் பேன்லாம் சொல்லக்கூடாது. ப்ரெஷர் உடம்புல பார்த்துக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. பிபி ஏறக்கூடாது, குறையக்கூடாது. லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின், ஹார்மோனல். மிதனத்துக்கு திடீர்னு வயிறில் கட்டு ப்ராப்ளம்லாம் வரும். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம். பெற்றோர் பெரியோருடன் கவனமாக பார்த்துக்கணும். பயணங்கள் சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஃபுல்லாக உங்களை பற்றியெல்லாம் பேன்லாம் சொல்லக்கூடாது. முசுடுன்னு இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது. பேப்பரை வச்சு படுத்தவங்க நல்லா கண்ணை மூடி தூங்கிக்கணும். குறிப்பாக ட்ரெயினில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்கெட்டு, சாக்லேட், ஸ்வீட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு மயக்கம் ஆகிடக்கூடாது. மிதுனம், புரியுதா? மிதுனத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்கக்கூடாது. பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். எதுக்கு மிதுனம்? அது உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது நடக்கும். அதாவது தடைகள் காணப்படும். தடைகள்னாவே விநாயகர் தான், காரிய சக்தி மாலை தான். ப்ரெஷர் உடம்புல பார்த்துக்கணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. பிபி ஏறக்கூடாது, குறையக்கூடாது. லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோகுளோபின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கும். மிதனத்துக்கு திடீர்னு வயிறில் கட்டு ப்ராப்ளம்லாம் வரும். வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிக்கல்கள் காணப்படுமா? யாருக்கு? மிதுனத்துக்கு. நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்கிறது யார்? மிதுனம். ரொம்ப பார்த்துக்குங்க. ரொம்ப விலை கொடுத்து வாங்கிடாதீங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறும். யோக பலங்கள் அதிகமாக பெறும். யார்? மிதுனம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிகம், அரசு துறையில் அதிகம் கவனம், அரசியல்வாதிகள் அதிக கவனம். பிபி மாத்திரை எல்லாம் கரெக்டாக எடுக்கலைன்னா மாட்டுவீங்க. டக்குன்னு பெரிய சிக்கலுக்கு ஆட்பட்டுரும். மிதன ராசிக்காரங்களுக்கு தான் சொல்கிறேன். சட்டத்துக்கு புறம்பானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளும். பிள்ளைகள் விஷயமேற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயமேற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம். மாசி மாதம் பலன்களை தான் பார்க்க போகின்றோம். 13/2/2026 முதல் 14/3/2026 வரை உள்ள ஆங்கில நாட்கள் மாசி மாதம். வாக்கியபடி 6/3/2026 அன்று காலை 8:26க்கு இந்த மாதத்தில் சனிப்பெயர்ச்சி எல்லா கோயில்களிலும் திருக்கணிதத்தில் ஏற்கனவே வந்தாலும் வாக்கியபடி சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய மாதம். மகா சிவராத்திரி 15/2/2026 அன்று 4 கால பூஜையில் மாலையில் 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை உள்ள அந்த இடைப்பட்ட நேரத்தில் 4 கால பூஜையில் உங்களால் முடிந்த அபிஷேக ஆராதனை பொருள்கள் கொடுப்பதும், சிவனை தரிசனம் செய்வதும், மினிமம் ஒரு கோயிலில் தரிசனம் செய்வது, இல்லை 5 கோயிலில் தரிசனம் செய்து, 7 கோயிலில் தரிசனம் செய்து, 11 கோயிலில் தரிசனம் செய்வது என்றெல்லாம் அவரவர்கள் விருப்பம். ஆனால் சிவனை சரணாகதி அடைவது, பசுனை தீபம் ஏற்றுவது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் அடுத்த மகா சிவராத்திரி வரைக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தும். சார் வகைகள், பழச்சார் வகைகள், பால், தேன், தயிர் போன்ற அபிஷேக பொருள்கள், பச்சரிசி மாவு கொடுப்பது, கரும்புச்சாறு கொடுப்பது எல்லாமே சிவன் ஏற்றுப்பார். அப்பேற்பட்ட மகா சிவராத்திரி 17/2/2026 அன்று மாசி மாதத்தில் விசேஷமாக வரக்கூடிய மயான கொள்ளை. மேல்மலையனூரிலெல்லாம் அதனுடைய விசேஷம் சொல்ல முடியாது. அந்த போல் மயான கொள்ளையில் அம்மன் தரிசனம் செய்வது. 3/3/2026 அன்று சந்திர கிரகணம் மாலை 3:30 6:47 வரை கிரகணம் பிடிக்கக்கூடிய ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாக, கிரகணம் பிடித்து ஒரு 3 மணி நேரத்துக்கு பின்பாக. ஸோ மொத்தம் கிரகணத்துடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சாப்பிடுவதிலும், விரதம் இருப்பதிலும், அனுஷ்டானங்கள் செய்வதும்,
சுகர் பேஷண்ட் மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் இது கிடையாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணம். உங்கள் விருப்பம். அடுத்தது மாசி மகம் என்பது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நாட்கள். மாசி மாதம் என்றாலே ஒரு பெரிய விசேஷம், பெரிய ஏற்றங்கள். கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பது, அதுதான் அதனுடைய விசேஷம். அப்போ சூரியன் பராக்கிரமத்துடன் இருந்து உலகத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்வார். அதில் சிலது வச்சு செய்வார், சிலது வைக்காமல் செய்வார். அதில் பொது பலன்களாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. நிலநடுக்கங்கள் உலகத்தை புரட்டி போடும், பூமி குலுங்குவது, இந்தியாவில் இமயமலை பகுதிகள், டெல்லி சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், காஷ்மீர் வரையும் இந்த குலுங்கலில் எதிர்பார்ப்பது. அதேபோல் ஸ்ரீலங்காவில் பெரும் பிரச்சனைகள் காணப்படுவது, கலவரங்கள் காணப்படுவது, இயற்கையால் காணப்படுவது, கடல் பகுதிகளில் சீற்றங்கள் காணப்படுவது, புயல் திடீரென்று சம்மந்தமே இல்லாமல், புயலுக்கும் அதுக்கும் இல்லை என்றாலும் புயல் உருவாகிறது, கப்பல் விபத்துகள் ஏற்படுவது, கப்பல் போக்குவரத்து தடைப்படுவது, மனிதனுடைய வக்கர புத்தியால் சேட்டலைட்டுகளால் பாதிப்புகள் ஏற்படுவது, சேட்டலைட்டுகளை செயலிழக்க வைப்பது, விமான விபத்து, ஆகாய மார்க்க விமான விபத்து தான் பெருசாக காட்டுது. சாதாரணமாக பயணிகள் செய்யக்கூடிய விமானத்தைங்களெல்லாம் தாக்குதல் நடத்துவது, சதி வேலை செய்வது, அதனால் பலவிதமான இன்னுயிர்கள் போகிறது. இந்தியாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விமான பயணங்கள். இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளிலும் அந்த பிரச்சனைகள் காணப்படுது பெரிய அளவுக்கு. தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு, திருச்செந்தூரில் கடல் உள்வாங்குதல் போன்ற பிரச்சனைகள், காட்டுப்பகுதி விலங்குகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது, யானைகளுக்கு போராத காலமாக ட்ரெயினில் அடிப்படுவது, மின்சாரத்தில் அடிப்படுவது, யானைகள் கூட்டத்தினுடைய வழித்தடங்களை தடுத்ததனால் பாதிப்புகள் ஏற்படுவது, இலங்கை தொந்தரவு ஏற்படுவது, விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது, சரக்கு கப்பலில் விபத்துகள் ஏற்படுவது, போர்க்கப்பல்களில் விபத்துகள் ஏற்படுவது, போர்க்கப்பல்களில் சேதாரம் அடைவது, போர்க்கப்பல்களை நாசம் செய்வது, சாதாரண படகுகள் மூலியமாக, ட்ரோன்களின் மூலியமாக திடீரென்று பெரிய போர்க்கப்பல்களை யாருமே எதிர்பார்க்காத எத்தனையோ வருட உழைப்புகள், காலங்காலமாக இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் சேதமாகிறது. நாட்டில் பொதுவான எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் வன்முறையில் இறங்குவது, கலவரங்கள் ஏற்படுவது, அரசியல் தலைவர்களுக்கு ராகுவுடன் சூரியன் சேர்வதனால் அரசியல் தலைவர்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவது, அரசியல் தலைவர்களுக்குள்ளாக தகாத வார்த்தைகள் பேசிக்கொள்வது, தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பேசுவது, வெறுப்பான எண்ணங்களை பேசுவது, வெளிநாட்டில் வேலைக்கு சென்றவர்களுக்கெல்லாம் வேலைகள் பாதிப்பு ஏற்படுவது, குறிப்பாக இந்தியர்களுடைய வேலைக்கு டார்கெட் செய்வது, இந்தியர்களின் நிராயுதபாணிகளாக ஆக்குவது, இந்தியர்களுக்கு எல்லா ஊர்களிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, இந்தியர்களுடைய சொத்துக்களை சூறையாடுவது, இந்துக்கள் வேலைகளை எல்லாம் திடீரென்று மொத்தமாக குரூப்பாக எடுத்து நீங்கள் வீட்டுக்கு போக என்று தெய்வதாட்சணை இல்லாமல் சொல்வது, எல்லா இடத்திலும் இந்திய மக்களுக்கு சேதங்களை ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அவமானப்படுத்துவது, பிரதமர் முதல் கொண்டு பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதீத கவனமாக இருப்பது, இதெல்லாம் இந்த மாசி மாதத்தில் சொல்லிக்கினே போகலாம். அதே சமயம் மருத்துவத்துறையில் பெரிய புரட்சிகள் ஏற்படுவது, மருத்துவத்துறையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு மருந்துகள் கிடைப்பது, மருந்துகள் கண்டுபிடிப்பது, புது வகையான மருந்துகளை கண்டுபிடிப்பதனால் கொடுமையான நோய்கள் குணமாகிறது. இந்தியாவின் பங்கு பெருமளவில் காணப்படுவதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஆந்திராவில் எல்லாம் விடிய விடிய மழை பெய்யக்கூடிய இடங்கள், பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். வெட்டுக்கிளியால் பயிர்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று பஞ்சாங்கத்தில் காணப்படுகிறது. ரயில் விபத்து கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். காற்று சூறாவளியினாலும் வெள்ளத்தினாலும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தங்கம் விலையில் எதிர்பாராத உயர்வு ஏற்படுவது தான் பெரிய சிக்கலை காட்டுது. உலக அளவில் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துவது. மொத்தத்தில் எச்சரிக்கையும் கவனமாக இருப்பதுடன் கடவுளுடைய
நினைவோடும் இருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் மங்களகரமாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி ஏற்படுவது 6/3/2026 அன்று அதற்குண்டான அமைப்பை பார்த்து கொள்வது. எல்லாத்திலும் சூரியன் கும்ப மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதும், கேது பார்வையில் சூரியன் வருவதும், சூரியன் பார்வையில் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. ஸோ எல்லா இடத்திலும் இந்த சந்திர கிரகணங்கள் வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கிரகணம் வருவது உலகத்திற்கு, அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய கிரகணம் பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் உலகத்துக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு பொதுவான விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது. டெல்லி பெரிய பாதிப்புகள் காட்டுவதனால் டெல்லியில் இருக்கக்கூடிய இயற்கை பாதிப்புகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செயற்கையால் டெல்லியில் சுற்றி உள்ள பகுதிகளில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வ வழிபாடு தான், அந்தந்த மத வழக்கப்படி தான், அந்தந்த மதம் இனம் மோதல்கள் எல்லாம் இல்லாமல் தெய்வத்தை நம்புவது, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் மிக மிக பாதுகாப்பாக இருப்பது, அதிக கவனத்துடன் இருப்பது, இந்தியர்களுக்கு பெரிய அளவுக்கு பொறாமையால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது, குறிப்பாக யூரோப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா கண்ட்ரியில் இருப்பவர்கள், மற்ற நாடுகளில் இருப்பவர்கள், இந்தியா சுற்றில் உள்ள நாடுகள், சிங்கப்பூர், துபாய் போன்ற, சவுதி போன்ற நாடுகளில் இல்லாமல் ஈரானுக்கெல்லாம் பெரிய பாதிப்புகளை காட்டக்கூடிய காலகட்டம். எனவே வக்கர புத்தியால் வெனிசூலாவில் பார்த்தீர்கள் என்றால் அதிபரே கடத்தினார்கள். ஸோ எல்லாமே கடத்தல் காலகட்டமாக காணப்படக்கூடிய மாதமாக மாசி மாதம் காணப்படுவதையும் கவனத்தில் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும்.